பயணிக்கிறார்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் கிட்டத்தட்ட நாகர்கோவில் வரையும் போகிறதுக்கு மாணவர் தயாரிக்காங்க. காலையில் பார்த்தோம்னா அந்த நோயில் வரக்கூடியவங்க ஹைக்ரௌண்டுக்கு டயாலிசிஸ் போகிறவங்க அதிகமான வர்றாங்க. ஆனால் அப்படி வரும்பொழுது இதுக்கு முன்னால் 17 கம்பார்ட்மெண்ட் போட்டு வந்தாங்க. 17 வரையும் போட்டுருந்தாங்க. ஆனால் சமீப காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக இந்த வண்டியை புறக்கணிக்கிற மாதிரி தான் இருக்கு. செங்கோட்டை பேசஞ்சர் ரயில் சுமார் 80 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது. இந்த ரயில் கொரோனாவுக்கு பின்னால் 18 பெட்டிகளை கொண்ட ரயிலாக இயங்கி வந்துள்ளது. ஆனால் அதை குறைத்து இன்றைய தினம் ரயில்வே நிர்வாகம் வெறும் 8 பெட்டிகளை கொண்ட ரயிலாக இயக்கி வருகிறார்கள். இந்த ரயிலில் மக்கள் பயணிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம் காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் ஏற்பட்டு குழந்தைகள், தாய்மார்கள், பெரியவர்கள் மிகவும் சிரமப்படுவதை பார்க்க முடிகின்றது. செங்கோட்டை, தென்காசி போன்ற பகுதியைச் சார்ந்த இளைஞர்கள் கூட வேலைவாய்ப்பிற்காக திருநெல்வேலிக்கு வர வேண்டியிருக்கிறது. திருநெல்வேலியில் 2 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. ஏராளமான கல்லூரிகள், கல்வி நிறுவனங்கள், தொழில் கூடங்கள் இருக்கிறது. இவற்றுக்கு பயணிக்க முடியாத அளவுக்கு பயணிகள் சிரமத்தை அனுபவித்து வருகின்றார்கள். எனவேதான் இந்த ரயிலில் பயணம் செய்து இதில் ஏற்படுகின்ற சிரமங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் இந்த ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன்.